அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓபிசி நான் கிரிமி லேயர் இடஒதுக்கீடு பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது மத்திய அரசு கல்வி வேலைவாய்ப்புகள்ல இந்த இடஒதுக்கீடு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் யார் எலிஜிபிளா இருக்காங்க, யார் எலிஜிபிள் கிடையாது, என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, பொதுவாக மத்திய அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளான இந்த பார்த்தீங்கன்னா நீட், யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் இந்த ஓபிசி கேட்டகரி அப்படிங்கிறத அப்ளை பண்ணி இப்ப தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்தா இடஒதுக்கீடு ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி இடஒதுக்கீடு ஆனா அங்க மத்திய அரசு கல்வி வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி அதாவது ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க அல்லது அன்ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு சொல்லுவாங்க ஒண்ணு அடுத்து இடபிள்யூஎஸ் ஓப்பன் கேட்டகரியிலே ஒரு 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 2 அடுத்ததாக ஓபிசி ஓப்பன் கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஓபிசி அடுத்து எஸ்சி எஸ்டி இந்த 5 இடஒதுக்கீடு இது ஒவ்வொன்றுக்குள்ளும் உள் இடஒதுக்கீடாக பிடபிள்யூடி கேட்டகரியும் இருப்பாங்க இப்ப ஓபிசி இடஒதுக்கீடு நான் கிரிமி லேயர் இடஒதுக்கீடு பார்க்கணும் அது என்ன நான் கிரிமி லேயர் அப்படின்னா இந்த நான் கிரிமி லேயர் இதுக்குள்ள இந்த நான் கிரிமி லேயர் தகுதி இருந்தவங்க மட்டும்தான் நான் கிரிமி லேயருக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த தகுதி இல்லை அப்படின்னா கிரிமி லேயர் தான் அதாவது ஓப்பன் கேட்டகரிக்குள்ளதான் அவங்க உள்ள போக முடியும் ஓகேங்களா அப்ப ஓபிசி நான் கிரிமி லேயர் இடஒதுக்கீடு பெற தகுதியானவங்க தகுதி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மத்திய அரசு தேர்வுகள் கண்டிப்பாக இந்த சர்டிபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுங்க நம்ம இ சேவை மையங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா தாசில்தார் அலுவலகம் கூட சென்று வாங்கிக் கொள்ளலாம் அப்ப இந்த ஓபிசி இடஒதுக்கீடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா ஒருவேளை நான் ஓபிசி இடஒதுக்கீடு சர்டிபிகேட் வாங்கல அப்படின்னா நான் அன்ரிசர்வ்டு கேட்டகரி தான் மட்டும் உள்ள போக முடியும் வாங்கியிருந்தேன்னா நான் ஓபிசி கேட்டகரிக்குள்ள போக முடியும் ஓப்பன் கேட்டகரிக்குள்ளேயும் போக முடியும் அப்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட்லாம் இருக்கு யாராலும் எலிஜிபிள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் யாரான்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு அரசு இங்க தமிழ்நாட்டு மக்கள் பிசி கேட்டகரி பிசி முஸ்லிம் எம்பிசி இந்த கேட்டகரி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம் எந்தெந்த கேட்டகரி இருக்கும் பிசி கம்யூனிட்டி பிசி முஸ்லிம் எம்பிசி கம்யூனிட்டி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் இந்த ஓபிசி நான் கிரிமி லேயர் இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த இடஒதுக்கீடுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா மித்தபடி எஸ்சி எஸ்டி தனி இதுலயே வந்துருவாங்க ஓப்பன் கேட்டகரி தனியா வந்துருவாங்க அது கூட இடபிள்யூஎஸ் தனியா வந்துருவாங்க அப்ப இந்த ஓபிசி கேட்டகரி யார் இங்க தமிழ்நாடு போறாங்க பிசி பிசி முஸ்லிம் எம்பிசி இவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுல ஓபிசி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்ப தகுதி இருந்தும் அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க அப்ப கரெக்டான தகுதி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஓபிசி நான் கிரிமி லேயர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இதுல வேற என்ன தகுதி இருக்கு பாத்தீங்கன்னா பெற்றோருடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும் 8 லட்சத்துக்குள்ள பெற்றோர் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும் 8 லட்சத்துக்குள்ளதான் இருக்கணும் 8 தாண்டி போக கூடாது இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 8 லட்சங்கிறது இப்ப ஒரு தேர்வுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கோ கிடையாது தேர்வுக்கு அப்ளை பண்ண ஹஸ்பண்டுக்கோ இப்ப கிடையாது யாருக்குன்னா தேர்வுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பெற்றோருடைய ஆண்டு வருமானம் தான் 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும் இது யாருக்கு பொருந்தது அப்படின்னா பிரைவேட் ஜாப் சேலரி வாங்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் ஈடுபடக்கூடியவங்க அவங்க 8 லட்சத்துக்கு மேல எவ்வளவு வேணா சேலரி வாங்கிக்கலாம் சம்பாதிச்சுக்கலாம் அதாவது 8 லட்சம் 10 லட்சமா இருக்கலாம் 50 லட்சமா இருக்கலாம் 1 கோடியா இருக்கு 2 கோடியா இருக்கலாம் ஒரு மாசம் 1 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம் பிரைவேட் ஜாப் இது அக்ரிகல்ச்சர் விவசாயத்தின் மூலமா ஆண்டுக்கு 10 கோடி வருமானம் வருது அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இது பொருந்தாது அப்ப விவசாயத்தின் மூலமாக தனியார் துறையின் மூலமாக சம்பளம் வாங்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் அவங்களுக்கு பொருந்தாது அவங்க ஓபிசி நான் கிரிமி லேயர் அந்த சர்டிபிகேட் பெற தகுதியானவங்க அப்ப அது இல்லாம இந்த கவர்மெண்ட் கேட்டகரி இருப்பாங்க பாத்தீங்களா அதாவது அரசியல் அமைப்பு பதவியில் இருப்பாங்க அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த அரசியல் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க இந்த ஓபிசி நான் கிரிமினல் வாங்க எலிஜிபிள் கிடையாது அதே போல இந்த தமிழ்நாடு இந்திய அரசு பணிகள்ல கிரேட் 1 அல்லது கிரேட் ஏ கிளாஸ் 1 இந்த பணிகள்ல பேரண்ட்ஸ்ல யாரேனும் ஒருத்தர் இருந்தாலுமே இந்த ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு எலிஜிபிள் கிடையாது ஃபர்ஸ்ட் அரசியல் பதவியில் இருந்தா எலிஜிபிள் கிடையாது இந்திய அரசு பணிகள்ல கிரேட் ஏ அல்லது கிளாஸ் 1 பதவிகள்ல யாரேன் பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்கல ஒரு ஆள் இருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது அதே போல கிரேட் அது குரூப் பி அல்லது கிளாஸ் 2 சொல்லுவாங்க அதுல பேரண்ட்ஸ் 2 பேருமே இருந்தாலும் எலிஜிபிள் ஒருத்தர் வேணா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குரூப் பி பணிகள் ஓகேங்களா ஆனா குரூப் ஏ பணிகள்ல ஒருத்தர் இருந்தா என்ன எலிஜிபிள் கிடையாது குரூப் பி பணிகள்ல ஒருத்தர் மட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அப்ப அரசியல் பதவியில் இருக்கக்கூடியவங்க கிளாஸ் 1 கிளாஸ் 2 இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருந்தாங்க 2 பேர் இருந்தாங்கன்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய
அதே சமயத்துல பொதுவா இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் சேலரியோட மித்த கேட்டகரி அவங்க சம்பளம் எவ்வளவுதான் இருக்கணும்? 8,00,000க்குள்ள இருக்கணும். ஒருவேளை அவங்க தனியார் துறையை சார்ந்தவங்க சம்பளம் வாங்குறாங்க. ஒரு பிரைவேட்ல ஒரு டாக்டரா இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க. எவ்வளவு சம்பளம் வேணா வாங்கிக்கலாம். 8,00,000 எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். ஒரு விவசாய துறையின் மூலமாக அவங்க வருமானம் வந்து எவ்வளவு வேணா வரலாம். அப்ப அது லிமிட் கிடையாது. 8,00,000 எவ்வளவு வேணா வரலாம். 10,00,000, 20,00,000, 1,00,00,000, 2,00,00,000 எவ்வளவு வேணா வரலாம். அவங்க லிமிட் அவங்க எல்லாமே இந்த ஓபிசி நான் கிரீமி லேயர் பெற இடஒதுக்கீடு உள்ளவங்க. இதெல்லாம் இல்லாதவங்க 8,00,000க்குள்ள இருந்தா மட்டும் தான் அவங்க இந்த நான் கிரீமி லேயர் ஓபிசி அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு தான் அந்த இது கரெக்ட்டா வரும். ஓகேங்களா? ஓகே. அப்ப எலிஜிபிள் யார் யாரு? கம்யூனிட்டி பிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி. இன்கம் எவ்வளவு இருக்கணும்? பேரண்ட்ஸோடைய ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்கணும்? 8,00,000க்குள்ள. இதுல அசிஸ்டன்ட் பதவிகள் குரூப் 1, குரூப் பி இதுல இருக்கவங்களுக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. பிரைவேட் செக்டர்ல சேலரி வாங்குறாங்க, விவசாயத்துல வருமானம் தான் அவங்களுக்கு 8,00,000 எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்களும் ஓபிசி நான் கிரிமினலை பெற தகுதியானவங்க. அதே சமயத்துல இது வேலிடிட்டி இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி இ சேவை மையங்கள்ல அப்ளை பண்ணி வாங்கிட்டோம். அதை வாங்கிட்டோம்னா நம்ம எந்த கவர்மெண்ட் தேர்வு அப்ளை பண்ணி எவ்வளவு நாள் வரை அப்ளை பண்ண முடியும்? இந்த ஓபி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா வேலிடிட்டி எவ்வளவு இருக்குன்னா 1 பினான்சியல் இயர், அதாவது ஒரு நிதியாண்டு. அதாவது ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரையும் தான் ஒரு நிதியாண்டு. இப்போ வந்து நான் வந்து மார்ச் 20ஆம் தேதி நான் அப்ளை பண்ணி ஒரு 25ஆம் தேதி எனக்கு சர்டிஃபிகேட் வருது அப்படின்னா எது வரைக்கும் செல்லும்? மார்ச் 31 வரையும் தான் எனக்கு அந்த ஓபி சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகும். ஒருவேளை நான் ஏப்ரல் 15ஆம் தேதி வாங்கியிருக்கேன்னா அந்த நிதியாண்டு மார்ச் 31 வரையுமே செல்லும். அப்ப நான் வாங்கக்கூடியது எப்போ வரை செல்லும்? மார்ச் 31 வரைக்கும் தான் செல்லும். ஓகேங்களா? அப்ப ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கியிருந்தோம்னா ஒருவேளை அதுக்கப்புறம்னா திரும்பவும் நம்ம என்ன செய்யணும்? ஓபி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கணும். ஓகே நீங்க பாருங்க. இப்ப நீங்க எப்ப ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா மார்ச் 31ல அது வந்து ஒரு நிதியாண்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த வேலிடிட்டி எவ்வளவு இருக்கு பாத்துங்க. அப்ப ஒரு நிதியாண்டு என்பதுதான் இந்த ஓபி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி. ஓகேங்களா? ஒருவேளை அந்த டைம் முடிஞ்சா திரும்பவும் நீங்க என்ன பண்ணணும்? ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கணும். அப்பதான் அது உங்களுக்கு செல்லுபடி ஆகும். ஓகேங்களா? அடுத்து அப்ப இப்ப இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தாது? அரசியல் பதவியில் உள்ளவர்கள், குரூப் 1 அதாவது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி பதவியில் உள்ளவர்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிற கேட்டகரியில் உள்ள சம்பளம் எவ்வளவு? 8,00,000 இருக்கணும். இதுல பிரைவேட் துறை சம்பளம் விவசாயத்துறை மூலமா வந்தா 8,00,000 மேல எவ்வளவு வேணா வந்துக்கலாம். அவங்களுக்கு லிமிட் கிடையாது. அவங்க நான் கிரிமி லேயர் ஓபிசி பெற சர்டிஃபிகேட் பெற தகுதியானவங்க இ சேவை மையங்கள்ல என்ன பண்ணிக்கலாம்? அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன ஃபார்மேட்ல அப்ளை பண்ணா ஒவ்வொரு தேர்வுகளுக்கு என்று தனியா ஃபார்மேட் கொடுத்துருப்போம். பொதுவா ஓபிசி ஃபார்மேட் பொதுவா தான் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல என்ன பண்ணிக்கலாம்? அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதோட எலிஜிபிலிட்டி எவ்வளவு? வேலிடிட்டி 1 பினான்சியல் இயர் தான். ஒரு நிதியாண்டு தான் எலிஜிபிலிட்டி. யாரால அப்ளை பண்ணிக்கலாம்? தமிழ்நாட்டுல இருந்து பிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி கேட்டகரி இவங்க வந்து ஓபிசி நான் கிரிமி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை தகுதி இருக்கும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த தகுதியுடைய உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேரு அப்ளை பண்றாங்க. இத அப்ளை பண்ணாம எக்ஸாம் மட்டும் தான் அப்ளை பண்றாங்க. அப்ப நான் கிரிமி லேயர் ஓபிசி அப்ளை பண்ணும்போது இன்னும் நமக்கு பெனிஃபிட் இருக்கு. இப்ப பொதுவா அன்ரிசர்வ்ட் மட்டும் தான் போஸ்ட் நம்ம எடுக்க போற வேகன்சி இருக்குன்னா, ஒரு ஓபிசி இருக்கு அப்படின்னா, அதுல அப்ளை பண்ணவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும். ஒருவேளை ஓபிசி இருந்து நம்ம அப்ளை பண்ணாம விட்டோம்னா ஓபிசிக்குள்ள போக முடியாது. அதனால ஓபிசி இந்த இடஒதுக்கீடு பெற தகுதி உள்ளவங்க, நான் கிரிமி லேயர் பெற தகுதி உள்ளவங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் வாங்கி அப்புறம் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் யூஸ்ஃபுல்லா உங்க நண்பர்களுக்கும் இந்த தகவல ஷேர் பண்ணுங்க.